सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 15வது ஆஸ்வாதம் 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். குமாரில பட்டபாத சமாகமஹ. ஆச்சாரியால் பிரயாகத்திலே குமாரில பட்டபாதரை பார்ப்பது, இந்த விஷயம், இந்த கதை ஆரம்பிக்கிறது. பிருத்வீம் பர்யடன் பாஷ்யகாரः ஸ்வேச்சாச்சாரி சிஷ்யசங்கைः பரீதः பாஷ்யம் பூஷ்யம் சந்ததானः ஸ்வஹஸ்தே தீர்த்தம் பிராபத் தீர்த்திகஸ்தீர்த்தமூர்த்திः. பிருத்வீம் பெரிய அகண்ட இந்த பூமியில பர்யட்டன் அங்கங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்து அந்த பாஷ்யக்காரர் பேச்சாச்சாரி சிஷ்யசங்கை பரீதா, சிஷ்ய சமூகத்தோடு கூடவே அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்காராம். கையில எப்போதும் பாஷ்யம் இருக்கு, பாஷ்ய பிரவச்சனம் நடக்கிறது. இந்த மாதிரி சஞ்சார காலத்திலே அவர் ஒரு பிரயாக தீர்த்தத்துக்கு போய் சேர்ந்தார். தீர்த்தம் பிராபத்து, போய் சேர்ந்தாராம். தீர்த்திகா தீர்த்த மூர்த்தி, இது ரெண்டுமே பகவத் பாதாளுக்கு விசேஷனம். தீர்த்த ஸ்வரூபமாகவே அவர் இருக்கார். சொல்லுவாளே, அதாவது மகான்கள் எங்க போறாளோ அவாதான் தீர்த்தம் அப்படின்னு, அவளே தீர்த்த ஸ்வரூபம். அந்த மாதிரி அவ பிரயாகத்துக்கு போய் சேர்ந்தாளாம். கலிந்த புத்ரியாக சஜலாபர காந்தியாக க்ஷீராபயா ஜன்ஹு தனூஜயாச்ச யத்ராபவத் சங்கதிஹி அல்பபுண்யை சுதுர்லபா முக்திபதம் ஜனானாம். கலிந்த புத்திரினா யமுனை. அந்த யமுனைக்கும் ஜன்ஹு தனூஜா, ஜன்ஹு தனயா கங்கை, கங்கைக்கும் சங்கமம் ஏற்படக்கூடிய ஸ்தானம் அது. கலிந்தபுத்திரி யமுனையானது எப்படி இருக்கு? சஜல் ஆபர காந்தியாக, நிறைய ஜலம் நிறைந்த அந்த மேகம், கருமேகம், அந்த கரு நிறத்துல யமுனை இருக்கா. யமுனா நதியை பார்த்தாலே தெரியும், அந்த ஜலம் கருமையா தெரியும், கிருஷ்ணவர்ணமாக. க்ஷீராபயா ஜன்ஹு தனூஜயாச்ச, அந்த கங்கா நதியை பார்த்தோம்னா அது க்ஷீராம்னு சொல்றா, சும்மா சொல்றதுக்காக அதிசயோக்தி. ஆனா கருப்பா இருக்காது. அந்த ஜலத்தை பார்த்தா கருமா தெரியும். கையில எடுத்தா எந்த ஜலமுமே கருப்பா இருக்காது. அந்த அடியில இருக்கிற மண்ணை வச்சு அந்த கலர் தெரியறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வர்ணிக்கிறது எப்படின்னு கேட்டா, யமுனா நதி கருநிறம் கொண்டது, இந்த கங்கா நதி வெண்ணிறம் கொண்டது அப்படின்னு வர்ணிப்பான். ஆனா வித்தியாசம் நன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த ரெண்டு நதிகளுடைய யத்ராபவத் சங்கதிஹி, இந்த க்ஷேத்திரத்துலதான் ரெண்டு நதிகளுக்கும் ஒரு சங்கத்தினா சேர்க்கை ஏற்படுகிறது. சங்கமம்னு சொல்றோம், சங்கமம் ஏற்படுறது. இந்த ஸ்தானமானது அல்ப புண்ணியை சுதுர்லபா, நிறைய புண்ணியம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். கொஞ்சம் புண்ணியத்தை வச்சுட்டு போக முடியாது.
முக்தி பதம் ஜனானாம். அங்க யாரு போய் சேர்றாளோ அவளுக்கு இது முக்தி பதமாக இருக்கு, முக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கு, முக்தி ஸ்தானம். பிரம்மாதயோபி அமித சம்பிரதிபாத சக்தாக யத்ராயஜந்த புருஷார்த்த விசேஷ சித்தை அத்ராபி யத்ர யஜனம் பிரதிதம் பிரசஸ்தம் அத்யாபி யத்ர யஜனம் பிரதிதம் பிரசஸ்தம் யஸ்ய பிரயாக இதி நாம பபூவ லோகே. இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாகான்னு பேரு. அது ஒரு சரியான பிரயாக, அங்க நிறைய யாகங்கள் நடந்திருக்குங்கிறதுனாலதான் பிரயாகான்னு பேரு. யார் யாகம் பண்ணியிருக்கானா? பிரம்மாதயோபி யத்ர அயஜாந்த. அமித சம்பிரதிபாத சக்தாக அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பிரம்மாதிகளுக்கு ஒரு விசேஷம். யாகம் பண்ணினாலாம் பிரம்மாதி தேவர்கள் யாகம் பண்ணின இடம். அந்த பிரம்மாதிகள் அமிதம்னா அபரிமிதமாக பிரதிபாதனம் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். கேட்டதுக்கு மேல கொடுக்க முடியும், அபரிமிதமா கொடுக்கக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு. அப்பேற்பட்டவா அப்படின்னா அவளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா அவ யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டாம் இல்லையா? ஆனால் புருஷார்த்த விசேஷ சித்தி, மோட்சங்கிற ஒரு புருஷார்த்தத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துல யாகம் பண்ணியிருக்க. இன்னைக்கு கூட அத்யாபி யத்ர யஜனம் பிரதிதம் பிரசஸ்தம். இவர் எழுதுற ஸ்லோகம் எழுதுறாரு. அந்த காலத்திலையும் அங்க யாகம் பண்றதுங்கிறது ரொம்ப சக்தி. அந்த க்ஷேத்திரத்துல யாகம் பண்றது ரொம்ப சக்தியாக சொல்லிட்டு இருக்க. அதுதான் அந்த பிரயாகங்கிற க்ஷேத்திரம். அங்க போய் சேர்ந்தாராம் ஆச்சாரியால். யதாவத் விஹித ஸ்நானஹ யமுனாயாஸ்தடே சுபே கோவிந்த சரணாஸ்வாத சணாம் பிரார்த்தயத அத தாம். யதாவத் விஹித ஸ்நானஹ யமுனாயாஸ்தடே சுபே. அங்க யமுனா நதிக்கு தட்டத்திலே தீரத்திலே விதிவத்தாக ஸ்நானத்தை முடிச்சுண்டு அந்த யமுனா நதிய பிரார்த்தனை பண்றாரா ஆச்சாரியார். கோவிந்த சரணாஸ்வாத சணாம் தாம் பிரார்த்தயத. அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கோவிந்தனுடைய சரணாரவிந்தத்தை ரசிக்கக்கூடிய ருச்சிக்கக்கூடிய சரணாஸ்வாத சணாம், அதுக்காக பிரசித்தமான அந்த யமுனையை ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினார். முராரிகாய காலிமா லலாம வாரிதாரிணி திருணீகிருத திரிவிஷ்டபா திரிலோக சோகஹாரிணி மனோனுகூல கூல குஞ்ச புஞ்ச தூத துர்மதா துனோதுனோ மனோமலம் கலிந்த நந்தினி சதா. முராரிகாய, முராரின கிருஷ்ணர், விஷ்ணு. அவருடைய காயம் ஷரீரம். அந்த ஷரீரத்தின் காளிமா. அவர் மேகஷியாமர் இல்லையா? அதா கருநிறம் கொண்டவர். அதே காளிமா அதே கருநிறம் கொண்டது நம்ம யமுனா நதியும். ஆக முராரியுடைய அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சியாம வர்ணத்தை சின்னமாக கொண்ட அந்த ஜலத்தோடு கூடின நதியானவள் இந்த யமுனா நதி. தாரிணி, வாரிதாரிணி. திருணீகிருத திரிவிஷ்டபா. திரிவிஷ்டபம்ங்கிறது ஸ்வர்க்கம். இந்த யமுனா நதி இல்ல பக்கத்துல வாசம் பண்றது பார்த்தா அது ஸ்வர்க்கத்துல வாசம் பண்றதுக்கு மேல. ஆக இந்த யமுனா நதிய விரும்புறவா அந்த ஸ்வர்க்கவாசத்தை ஒரு தூஷியாக கூட நினைக்க மாட்டா, திருணமாக கூட நினைக்க மாட்டா. திருணீகிருதம்
அவளுக்கு அதெல்லாம் தூசி, இதுதான் பெருசு. திரிலோக சோக ஹாரிணி, 3 லோகத்திலே இருக்கிறவாளுக்கும் சோகத்தை போக்கக்கூடியவள் இந்த யமுனா நதி. மனோனுகூல கூல குஞ்ச புஞ்ச தூத துர்மதா, மனசுக்கு அனுகூலம் பிரியமான. கூல, கூலன்னா தீரம், அந்த தீரத்துல இருக்கக்கூடிய குஞ்ச புஞ்ச, புஞ்சம்னா புதர்கள், அங்க நிறைய செடி கொடி மரங்கள்லாம் நிறைய புதர்கள்லாம் இருக்கு. அந்த சமூகத்தினாலே தூத துர்மதா, துஷ்ட மதம், அதை போக்கி சுத்தப்படுத்தக்கூடியவள். நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த யமுனா கூலத்தை தீரத்தை பார்த்தாலே நமக்கு மனசு சுத்தமாகுமா, துஷ்டமான தோஷ மதங்கள்லாம் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட கலிந்த நந்தினி, அந்த கலிந்த நந்தினி யமுனா சதா எப்போதும் நகா மனோமலம் துனோது, நமக்கு மனசுல இருக்கும் அழுக்கை போக்கட்டும். இதுதான் பிரார்த்தனை. அடுத்த ஸ்லோகமும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதி விபத் அம்புதி மக்ன ஜனம், அதி விபத் அம்புதி மக்ன ஜனம் பவதாப சதாகுல மானசகம் கதி மதி ஹீனம் அசேஷ பயாகுலம் ஆகத பாத சரோஜயுகம் ऋण भय भीतम अनिष्कृत पातक कोटि शतायुत पुंजधरम जय यमुने जय भीति निवारिणि संकटनाशिनी पावय माम. பெரிய ஸ்லோகமா இருக்கு. அதி விபத் அம்புதி மக்ன ஜனம், அதாவது கடைசியில இருந்து பார்ப்போம். யமுனே ஜய ஜய அப்படின்னு சொல்லி நீ மாம் பாவய, என்னை சுத்தப்படுத்து, பவித்திரமாக்கு. இது பிரார்த்தனை. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா பாக்கி எல்லாம் எனக்கு விசேஷம். அதி விபதம்புதி மக்ன ஜனம், விபத்து ஆபத்து, அதி பயங்கரமான ஆபத்து. ஆபத்துனா 1 2 இல்லை, அது பாட்டு சமுத்திரம், ஆபத் சமுத்திரம். அந்த ஆபத் சமுத்திரத்துல மூழ்கி இருக்கும் என்னை நீ காப்பாத்து, என்னுடைய பீதியை போக்கி என்னை சுத்தப்படுத்தி காப்பாத்து. பவ தாப சத குல மானசகம், பவங்கிற இந்த சம்சாரத்திலே ஏற்படக்கூடிய 100கணக்கான தாபங்கள், அந்த தாபங்கள்னால மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனசை உடைய என்னை நீ காப்பாத்து. கதி மதி ஹீனம் மாம் பாவய, எனக்கு வேற கதி இல்லை, ஒன்னும் தெரியாது, அஞ்ஞானி, மதியும் இல்லை, கதியும் இல்லை, மதியும் இல்லை, அப்பேற்பட்ட என்னை நீ காப்பாத்து. அசேஷ பயாகுலம் மாம் காப்பாத்து, என்ன காப்பாத்து. எல்லா பயமும் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லாத பயம் இல்லை, அத்தனை பயம் என்கிட்ட வந்திருக்கு. ஜென்மாந்திரத்துல பார்த்தோம்னா நமக்கு இல்லாத பயமே, அனுபவிக்காத பயம்னே ஒண்ணு இருக்க முடியாது, எல்லா பயமும் வந்திருக்கு. ஆகத பாத சரோஜ யுகம், உன்னுடைய பாத கமலங்களை சரணமடைந்து வந்திருக்கிற என்னை காப்பாற்று. ऋण भय भीतम अनिष्कृत पातक कोटि शतायुत புஞ்சவரம் புஞ்சதரம், அதாவது எனக்கு ரிணம், ரிணம்ங்கிறது பிறந்தாலே மனுஷனுக்கு ரிணம் உண்டுன்னு சொல்றது. தேவதைகளுக்கு அவன் கடன்பட்டவனாக ஆகிறான், ரிஷிகளுக்கு கடன்பட்டவனாக ஆகிறான், மனுஷியாளுக்கு கடன்பட்டவனாக ஆகிறான். பித்ருணம்னு சொல்றது, பித்ருணம், தேவரிணம், ரிஷி ரிணம். இந்த ரிணத்திலேருந்து என்ன வெளியில கொண்டு வரணும்.
நீ காப்பாத்து. எத்தனை பாதகம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பாபங்களுக்கு கோடி 100 கோடி ஆயுதம் எத்தனையோ கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை பாவங்கள் என்னிடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட என்னை வீதியை போக்கக்கூடியவளே, சங்கடத்தை நிவாரணம் செய்யக்கூடியவளே யமுனே, நீ என்னை இப்பேற்பட்ட என்னை பாவய சுத்தப்படுத்து. இந்த பீதிகளுக்கெல்லாம் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பாப்பத்தை சுத்தப்படுத்தி என்னை காப்பாத்து. ஆக அந்த கங்கை அந்த யமுனையில ஸ்நானம் பண்ணினா இவ்வளவு சிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு தெரியுது. விதூத பாபோ யமுனாம் அவகாஹ்ய பவாபகாம் பாகீரதீம் சம்பு ஜடா நிர்கதாம் ஆப சம்யமி. இந்த மாதிரி யமுனைய ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சுத்தமா அவருக்காக இந்த ஸ்தோத்திரம் இல்லை, எல்லாரும் அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லி பலனை அடையணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தா ஆச்சாரியார். ஆக இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு விதிவத்தாக கங்கையில ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு போறார். அந்த கங்கைங்கிறது எப்படி இருக்கு? பவாபகாம், பவத்தை போக்கக்கூடியவள். சம்சாரம், ஜன்மாதான் சம்சாரம், புனர்ஜன்மா. அந்த ஜன்மாங்கிற சம்சாரத்தை போக்கக்கூடியவள் பாகீரதி, பகீரத புத்திரி. சம்பு ஜட்டா நிர்கதா, சிவனுடைய ஜட்டையிலேந்து வெளியில வந்தவள். அப்படி இருக்கக்கூடிய அந்த கங்கா நதிக்கு போனார், அந்த சுவாமிகள் போனார். ஜாஹ்னவீம் சரிதாம் சிரேஷ்டாம் யமுனா சங்கமேச்சயா ஆகச்சந்தீம் ஜவாத் சுப்ராம் நனாம பிரயதோ குருஹு. அங்க பார்த்தாராம், அந்த கங்கை வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தா என்ன தோன்றது சொன்னா, இந்த உத்தமமான இந்த நதியானது யமுனையிலோடு சேரணுங்கிற ஒரு ஆசையில அந்த வேகமா ஓடி வருதான். யமுனா சங்கமேச்சையா, யமுனை நதியோடு நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு இச்சையாலே ஆகச்சந்தீம் ஜவாத், வேகமா வரக்கூடிய. நல்ல கங்கையில வேகம் ஜாஸ்தியா இருக்கும், யமுனையில அவ்வளவு வேகம் இருக்காது. யமுனையில உள்ள வேகம் அடியில இருக்கும் வேகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மேல பார்த்தா அப்படி பெருசா ஒன்றும் தெரியாது. இதுதான் கங்கை தான் கொஞ்சம் ஜாஸ்தி வேகமா இருக்கும், அடிச்சு தள்ளின்னு போகும். ஆகச்சந்தியும் ஜவாத் சுப்ராம், சுப்ரம் வெளுப்பான நதி, அது கருப்பா நதி, இது வெளுப்பான நதி இல்லையா. அதை நனாம பிரயத்தோ குரு, அந்த கங்கா நதிக்கு நமஸ்காரம் பண்ணினார். அப்புறம் அங்க 2 ஸ்லோகம் சொல்றார் ஸ்தோத்திரம். பிரம்மாண்டம் கண்டயந்தி ஹர சிரசி ஜடா வல்லி முல்லாசயந்தி ஸ்வர்லோகாத் ஆபதந்தி கனககிரி குஹா கண்டசைலாத் ஸ்கலந்தி ஷோணீ பிருஷ்டே லுடந்தி துரித சய சமூ நிர்பரம் பர்சயந்தி. துரித சய சமூஹு இருக்கலாம் போல இருக்கு, மூல நிர்பரம் பர்சயந்தி பாதோதிம் பூரயந்தி சுர நகர சரித் பாவனி நஹ்புனாக்கு. இந்த சுர நகர சரித், இந்த சரித்னா நதி, இது தேவலோகத்துல பிரவகிச்சென்றிருந்த நதியா கங்கை. அங்கேருந்து பூலோகத்துக்கு வந்தவள். அதனால சுர நகர தேவநகரத்தில் இருக்கும் அந்த நதியானவர் கங்கை எங்களை பவித்திரமாக்கட்டும், இது பிரார்த்தனை. அந்த கங்கையை பத்தின வர்ணனம். பிரம்மாண்டம் கண்டயந்தி, அங்கேருந்து வரும்போது பிரம்மாண்டத்தையே பிளந்துட்டு வரா மாதிரி இருக்கான். மேல இருந்து பிரம்மாவுடைய கமண்டலுலேந்து அப்படித்தானே சொல்றா, சிவனுடைய சிரஸ்ல விழறா கங்கை.
அப்ப அந்த கங்கை வர வேகத்தை பார்த்தோம்னா ராமாயணத்துல இது வர்ணனை வருது. கங்கை என்ன நினைக்கிறா, அந்த கங்கை மேலேந்து விழும்போது அதை தாங்கறதுக்கு சிவனால முடியாது, நாம வர வேகத்துல சிவனையும் அழுத்தி பிரவாகத்தோட அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்துல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. இது சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், அப்படியா நினைக்கிறேன், நீ என் ஜட்டாமுடிய விட்டுட்டு வெளியில போறியா பாப்போன்னு சொல்லி வந்த கங்கைய அந்த ஜட்டைக்குள்ளேயே அப்படியே பந்தம் பண்ணிவிட்டார். ஒரு சுட்டி வெளியில வரமாட்டேங்கிறது, அங்கேயே நின்று போச்சு கங்கை. பகீரசன் இவ்வளவு சிரமப்பட்டு தபஸ் பண்ணி கொண்டு வந்து அடா அடா நமக்கு கிடைக்காம போச்சே இவ்வளவு கிட்ட வந்து அப்படின்னு யோஜனை பண்ணி மறுபடியும் தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி உடனே கங்கைய இந்த மாதிரி அதை பந்தம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அவர் கொஞ்சமா திறந்து விட்டு அப்புறமாக்கும் கங்கை வந்திருக்கு. அதனாலதான் பாகீரசின்னு சொல்றது. பிராமணத்துல இந்த கதையெல்லாம் இருக்கு. ஹர சிரசி ஜட்டாவல்லி முல்லாசயந்தி, அந்த சிவனுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்டைக்குள்ள இந்த கங்கையுடைய அலை மோதிரதோ இல்லையோ, அதனால அந்த ஜட்டாவல்லி இருக்கே, அந்த கொடி ஜட்டைங்கிற கொடி இருக்கே, அது அசையக்கூடியதாக ஆக்குறதா இந்த கங்கை உள்ள இருந்து. அது உள்ள அலை பாஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஜட்டைய ஆடுமே, அது சொல்ற. ஸ்வர்லோகாத் ஆ பதந்தி, அந்த ஸ்வர்கலோகத்திலேருந்து கீழே விழுந்து வரக்கூடியவள் கனக கிரி குஹா கண்டசைலாத் ஸ்கலந்தி. கனககிரி மேருன்னு வச்சுக்கலாம் போல இருக்கு. சுவர்ணமலை அப்படின்னு சொன்னா மேருக்கு தான் பேரு. மேருமலை, அந்த மேருமலையில இருக்கக்கூடிய குகையில இருக்கக்கூடிய பாறாங்கல் வழியாக வழிஞ்சு வரக்கூடியது. கனககிரி குஹா கண்டசீலாத் ஸ்கலந்தி க்ஷோணி பிருஷ்டே லுடந்தி. க்ஷோணினா பூமி, இந்த பூமியில விழுந்து அலையா அடிச்சு, அதாவது பிறண்டு ஓடுறதான் கங்கை. லுடந்தி துரித சய சமூஹு நிர்பரம் பர்சயந்தி. துரிதன்னா பாபம், பாபங்களுடைய சமூகம், அது பெரிய பாபங்களுடைய ஒரு சேனையே நேரம் வந்தாலும் இந்த கங்கைக்கு எதிர்த்தா போல நிற்க முடியாது. அத்தனை பாபத்தையும் அழிச்சிடும். கங்கையில ஸ்நானம் பண்ணினா இவன் அத்தனை பாபம் பண்ணி வச்சிருந்தாலும் போச்சு, எல்லா பாபம் போயிடும். பாதோதிம் ஊரயந்தி, இப்படி பிரவகித்து இந்த கங்கை எங்க போய் சேர்றதுன்னு சொன்னா சமுத்திரத்துல போய் சேர்றது. சமுத்திரம் ஜலம் நிறைந்து இருப்பதற்கு இந்த கங்கை காரணமா இருக்கு. அந்த சமுத்திரத்தை ஜலம் நிரம்பி இருக்கும்படியாக செய்யக்கூடிய அந்த கங்கையானவள் சுர நகர சரித்து தேவநகரத்தில் பிரவகிக்கும் அந்த நதியானது நகா புனாத்து, எங்களை பவித்திரப்படுத்தட்டும். ஆதாவாதி பிதாமஹஸ்ய நியம வியாபார மாத்திரே ஜலம் பஷாத் பன்னகசாயினः பகவதः பாதோதகம் பாவனம் பூஜ சம்பு ஜட்டா விபூஷண மணி ஜன்ஹோர் மஹர்ஷேரியம் கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாத்துமாம். கங்கை எப்படி இந்த கிரமமா வந்திருக்காங்கிற அந்த கதையை வரிசையா ஞாபகப்படுத்துறார். ஆதவு ஆதி பிதாமஹஸ்ய நியம வியாபார மாத்திரே ஜலம். இந்த கங்கை முதல்ல ஆதி பிதாமகருங்கிறது பிரம்மா. அந்த பிரம்மாவுடைய காரியத்துக்கு மாத்திரம் உபயோகப்படும்படியா அவருடைய கமண்டலுல இருந்தாளாம். அந்த கமண்டலுல கிண்டியில ஜலத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா, அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படுத்திப்பா. சந்தியாவதனாதி அனுஷ்டானம். அந்த அவருடைய நியம வியாபாரம்னா அனுஷ்டானத்துக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடிய ஒரு ஜலமாக இருந்து, அதுக்கப்புறம் பஷாத் அதுக்கப்புறம் பன்னகசாயினோ பகவத பாதோதகம் பாவனம், அவருடைய கிண்டியால பகவான் விஷ்ணுவுடைய பாதத்துல விழுந்து அவருடைய பாதோதகமாக ஆனாள் இந்த கங்கை, விஷ்ணு பாதோத்பவா. அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மா விஷ்ணு, அடுத்தது சிவன் தலைக்கு வந்துட்டார்.
பூய சம்பு ஜடா விபூஷண மணி. சிவனுடைய ஜட்டாமுடியில விழுந்து அதுக்கு ஒரு அலங்காரமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில வரும்போது ஜன்ஹோர் மகர்ஷேர் எம் கன்யா. அங்க ராமாயணத்துல கதை வருது, பகீரதன் எப்படியோ கஷ்டப்பட்டு கங்கைய பரமேஸ்வரன் தேர்ந்து வாங்கிட்டு ஆய்ச்சியம் போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு மகர்ஷியுடைய ஆசிரமம் வந்தது, ஜன்ஹுங்கிற மகர்ஷியுடைய ஆசிரமம். அவர் ஏதோ யாகமாகவோ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்திருக்கார். இந்த கங்கை என்ன பண்ணிடுச்சு, அந்த அனுஷ்டானத்தெல்லாம் அடிச்சு தெளிந்து போயிடுது ஆசிரமத்தையே. அப்போ அவருக்கு மகா கோபம் வந்தது, நீ இப்படியா பண்றேன்னு சொல்லி அந்த கங்கையை அப்படியே அவர் வாங்கி குடிச்சுட்டார், கையால எடுத்து சாப்பிட்டுட்டார். ஆக வந்த கங்கை அவர் வயத்துக்குள்ள போயிடுத்து. பகீரதம் மறுபடியும் தன்னுடைய காரியம் ஆகலேன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் இவனுக்காக அவர் தன்னுடைய காது வழியா விட்டாராம் கங்கைய, வலது காது வழியாக. அதனால பிராமணனுக்கு வலது காதுல கங்கை. அதனாலதான் இப்படி தொட்டுப்பா, இப்படி தொட்டா கங்கையில கையை சுத்தப்படுத்தின்றா மாதிரி. ஆக அதனால வலது காது வழியாக அந்த கங்கை வெளியில வந்ததுனாலே அவளுக்கு அந்த ஜன்னு கன்யா, ஜாஹ்னவி அப்படின்னு பேர். இப்பேற்பட்ட பாகீரதி கல்மஷ நாசினி பகவதி, கல்மஷத்தை போக்கக்கூடியவள் அந்த கங்கையானவள் என்னை பவித்திரப்படுத்தட்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். அஜ்ஞாத சம்பவ திரோதி கசாபி வாணி யஸ்யாக சிதாசிததையைவ கிருணாதி ரூபம் பாகீரதீம் யமுனயா பரிச்சர்யமாணாம் ஏதாம் விகாஹ்ய வினதஹ முனிராப மோதம். அஜ்ஞாத சம்பவ திரோதி கசாபி வாணி. வாணினா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி நதியும் அங்க சேரதா, அங்க திரிவேணி சங்கமம்னு சொல்லுவா. அப்ப கங்கா யமுனா அப்புறம் சரஸ்வதி. ஆனா சரஸ்வதி எங்கேருந்து வருது எங்க முடியறது ஒன்னும் தெரியாது, எங்க ஆரம்பிக்கிறது அந்த சரஸ்வதி நதி. ஏன்னா அது அடியிலேருந்து பிரவகிச்சு சேர்றது, மேலேன்னு தெரியாது. அதோடைய சம்பவம் எங்க உற்பத்தி ஆறுதுங்கிறதோ இல்ல எங்க அது மறையறதுங்கிறதோ ஒன்னும் தெரியல. இருந்தாலும் அந்த சரஸ்வதியானவள் யஸ்யாக சிதாசித தயைவ கிருணாதி ரூபம். இந்த பாகீரதி இருக்கு, பாகீரத்யாகனு வச்சுக்கணும். யஸ்யா சிதாசித தயைவ கிருணாதி ரூபம். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாததுனாலே என்ன சிதாசித்தே சரிதௌ யத்ர சங்கத்தே அப்படின்னு சொல்லி வேதம் வெள்ள நதியும் கருப்பு நதியும் எங்க சேர்றதோ அப்படின்னு அந்த இடத்தை பத்தி வர்ணிக்கிறது. பாகீரதீம் யமுனயா பரிச்சர்யமாணாம் ஏதாம். யமுனையோடு சேர்ந்த அந்த பாகீரதியில், அதாவது சங்கமஸ்தலத்திலே விகாஹ்ய ஸ்நானம் செய்து அந்த கங்கைக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி முனிஹி ஆப மோதம், ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சஸ்னௌ பிரயாகே சஹ சிஷ்ய சங்கைஹி ஸ்வயம் கிருதார்த்தः ஜனசங்கிரஹார்த்தி அஸ்மாரி மாதாபி ச சா புபோஷ ததாரயா துக்கம் அசோட பூரி. சஸ்னௌ பிரயாகே, அந்த பிரயாகத்திலே ஆச்சாரியால் ஸ்நானம் பண்ணினார். சக சிஷ்ய சங்கை, சிஷ்ய சமூகத்தோடு கூடி அந்த பிரயாகத்துல ஸ்நானம் பண்ணாரா. ஸ்வயம் கிருதார்த்தா, அவர் ஸ்நானம் பண்ணி ஒன்னும் ஆனங்கிறது அவசியம் இல்லை, ஆனா ஜன சங்கிரகார்த்தி. இவர் பண்ணினாதான் அவரே பெரியவர் பண்றார், நாமளும் பண்ணணும்னு சொல்லி பல பேருக்கு அதுல பிரவருத்தி ஏற்படுமா, அதுக்காக அவர் பண்ணார். அப்புறம் அம்மாவை ஸ்மரிச்சுக்கிறாராம். அஸ்மாரி ஸ்மரணம் பண்ணிட்டா, ஞாபகம் வருது.
மாதா பிச்ச, ஏன்னா அந்த அம்மா இவரை போஷித்தாள் குழந்தையா இருக்கும்போது. சா புபோஷ, தூக்கி சுமந்தா. ததார, இவருக்காக, இவரை போஷிக்கிறதுக்காக துக்கம் அசோட பூரி, பலவிதமான துக்கங்களை அவ அனுபவிச்சிருக்கா இல்லையா. ஆகையாலே அந்த அம்மாவை நினைச்சுட்டாளாம். அந்த பிரயாக கஷேத்திரத்திலே அம்மாவை நினைச்சுண்டு முக்திக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கார். 27 ஸ்லோகம் எடுத்தது நம்ம இன்னைக்கு இதோட வச்சுப்போம்.